இதோ சைக்கிளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தினம். இன்னைக்கு நான் ஒரு முடிவு கொள்ளோடு இருக்கேங்க. என்னன்னு கேட்குறீங்களா? என் வாழ்நாள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மரக்கன்றுகள நடணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அடித்தளமா பார்த்தீங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கு போயிட்டு, அ ஒரு முன்னாள் மாணவனா இருந்து அதிகப்படுத்த
பசங்களுக்கு எல்லாம் நோட்டு புக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போன வாரமே வந்து கேட்டு போனேன். அப்படி ஒரு அருணாச்சலம் அவர் வாங்கி வந்திருக்காரு. அவர் பசங்களுக்கு நோட்டு பென்சில் கொடுக்குறாரு. அதே மாதிரி சாந்தகுமாரும் நான் பென்சில் எரேசர் வாங்கி வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படி உமாபதி வந்து ஒரு செடி மரக்கன்று கொடுக்குற வீட்டுல எடுத்துட்டு போய் பசங்க நடட்டும். ஆனா அது ஸ்கூல்லே சொல்றாங்க, எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தை ஒரு செடி நடணும், என் தாய்க்காக ஒரு மரம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எங்களை போட சொல்றாங்க. நான் ஸ்கூலை சுத்தி இருக்கிற செடியே வச்சு பசங்க நட்டா மாதிரி அவங்க அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த செடியை பிடிச்சிக்கின்னு போட்டோ எடுத்து அமிச்சுன்னு இருக்கிறேன். ஆனா அவர் கொடுத்துருக்கிறதே நல்ல விஷயம்தான். ஸ்கூல்ல இடம் இல்லை வைக்கிறதுக்கு. எவ்வளவு செடின்னு வைக்க முடியாது. அதனால பசங்க கிட்ட கொடுத்து அவங்க வீட்லயே எடுத்துட்டு போய் அவங்க கழனியில நட்டுக்கிறதோ வீட்டாண்ட நட்டுறதோ ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு. அதுதான் இப்போ நீங்க கொடுத்துட்டு கொடுக்கலாம். அந்த ஓரமா கொடி அதை எடுத்துன்னு வந்துருவாங்க. பாக்ஸ் சங்கீதா தேங்க்யூ சொல்லு. கிளாப் பண்ணா ஒரு செடி வந்து எல்லாரும் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு செடி நட்டு வளர்க்கணும்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா இடம் இல்லாத வீட்டுல வந்து நம்மளால நட்டு வளர்க்க முடியல. இல்ல உங்க கழனியில கூட எடுத்துன்னு போய் நடுங்க. சரியா? ஒரு ஓரமா உங்க அப்பா அம்மா சொல்ற இடத்துல வச்சு இத வளர்த்து அப்படியே நீங்களும் வளர வளர இந்த செடியும் வளரும். சரியா? அதனால டெய்லி தண்ணி ஊத்தணும், வந்து என்கிட்ட சொல்லணும் ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போ தண்ணா கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. பஸ் ஸ்டாண்டர்ட் வா. சரி, ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் தேவையில்லாத வேலையா வருது. ஓகே.
கண்டினியூ படிக்கணும் சரிண்ணா வேற யாருக்கு வேணும்? வேணுமா உங்களுக்கு? இந்த 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அக்கா வேண்டியதானே? அங்க படிக்கிற மாணவ மாணவியருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு மரக்கன்று தரப்போறேன். ஏன்னா இப்ப நான் வந்து நிறைய மரக்கன்று நடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நிறைய நடவு செஞ்சு அதை பராமரிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. பட்டு இந்த மாதிரி 1000 பேருக்கு 1000 மர செடிகளை இலவசமாக கொடுத்தோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்றை நல்லா பிரமாதமாக வளர்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை அடித்தளமாக இன்னைக்கு நான் தொடங்கியிருக்கேன். எல்லாமே உங்கள் ஆதரவு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலும் மேலும் வளர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மரக்கன்றுகளை நான் நட போகிறேங்க. உங்கள் கருத்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க.